ஸோ, ஒரு ஆஸ் யூசுவல் ஒரு நார்மல் டே. நார்மல் டேனா இது வந்து என்னன்னா, உங்களோட வீடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட ஸ்கூல். ஸோ, உங்க வீட்ல இருந்து நீங்க உங்க ஸ்கூலுக்கு யூசுவலா போறது தான். அப்படி போகும்போது எப்படி போவீங்க? இப்படி போவீங்களா? ஓகே. பட் அந்த நாள்ல, அன்னைக்கு ஏதோ ஒரு நாள்ல அன்எக்ஸ்பெக்டடா இங்க ரோட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. குழி தோண்டி வச்சிருக்காங்க. "என்ன தம்பி இந்த பக்கம்லாம் வாரீங்க? வேற பக்கம் போங்கன்ட்டு" சொல்றாங்க. ஸோ, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்படி போயிட்டு ஸ்கூலுக்கு இப்படி போறீங்க. பட் நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க. இந்த பக்கம் போலாமான்ட்டு. ஏன்னா, இப்படி ஸ்ட்ரெய்ட்டா போனா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தான். அதுவே நீங்க இப்படி சுத்திட்டு போனா, உங்களுக்கு எவ்வளோ? 20 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? யாருமே 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அதுவும் சுத்திட்டு. ரைட்டா? அப்போ இத நான் என்ன சொல்றேன்னா, ம். இது வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ். நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்றீங்கன்ட்டு. ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம். இதுல 2 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்கல்ல, 2 கிலோமீட்டர் நீங்க டிஸ்டன்ஸ கவர் பண்றீங்க. டிராவல் பண்றீங்கன்றத விட கவர் பண்றீங்க. 2 கிலோமீட்டர் கவர் பண்றீங்க. அண்ட் 20 கிலோமீட்டர் நீங்க கவர் பண்றீங்க. பட் நீங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னன்னா, இப்ப 2த்துக்கும் எடுத்துக்கின டைம் ஒண்ணா இருக்குமா? ம். கண்டிப்பா டிஃபர் ஆகும். எதுக்கு அதிகமா இருக்கும்? 20 கிலோமீட்டர் எடுத்த டைம் அதிகமா இருக்கும். ரைட்டா? ஸோ 20 கிலோமீட்டர் எடுத்த டைம் T20 கிரேட்டர் தென் T2 ரைட்டா? ஓகே. இப்போ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, 2 கிலோமீட்டர்ன்றது எனக்கு வெறும் டிஸ்டன்ஸ மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ரைட்டா? வெறும் டிஸ்டன்ஸ மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்கும்போது வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்கும்போது, இது என்னது ஆக்சுவலா? லென்த். ஓகேவா? லென்த் ஆர் மேக்னிட்யூட். வெறும் மேக்னிட்யூட மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படி மேக்னிட்யூட் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம் அது? ஸ்கேலார்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்கேலார்ன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. ஸ்கூலுக்கு போயாச்சு. பட் உன்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, உங்களோட ஃப்ரெண்டு படத்துக்கு போலான்டா ஸ்கூல கட் அடிச்சுட்டேன்னு சொல்றான். அப்போ நீங்க படத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. ஓகேவா? பட் அவன் வந்து ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவன் வந்து சம்திங் எங்கேயோ இருக்கான். அகைன் சம்திங் ஸ்கூல வந்து நான் இப்போ இங்க ட்ராப் பண்றேன். ஸ்கூல் இங்க இருக்கு. ஓகேவா? அவன் என்ன சொல்றான்னா, ஃபோன் எடுத்து ஸ்கூல்ல ஃபோன்னா நீங்க எடுத்துட்டு போவீங்க. ஸ்கூல்ல ஃபோன் இருக்குமான்னு இப்போ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கேள்வி கேட்காதீங்க. இமேஜினேஷன். சின்ன ஒரு கற்பனை. இப்போ ஸ்கூல்ல நீங்க இருக்கிறீங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணீங்க. அவன் என்ன சொல்றான்னா 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தேவல்ல. ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன்டா, நீ வந்துருன்ட்டான். பட் 5 கிலோமீட்டர் தள்ளின்னு பார்க்கும்போது, அவன் எந்த டைரக்ஷன்னு சொல்லல. அவன் இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா 5 கிலோமீட்டர் தான். ஸோ என்ன பண்றான்னா, இவன் என்ன கேட்கறான், எதனா சொல்றா, எந்த டைரக்ஷன் சொல்றா, எப்படி வர்றது நானு? அப்படின்னு கேட்கறான். அப்ப என்ன சொல்றான்னா, 5 கிலோமீட்டர் ஆ சோத்தாங்கை பக்கம். ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு வா. ரைட் ஹேண்ட் சைடுன்றது நம்ம எக்ஸாம்பிள்க்கு இப்போ இங்க இருக்கான்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு நார்த்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அவன் என்ன சொன்னான்? 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நார்த்ல வாடா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இங்க பார்த்தோம்னா, இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இது 5 கிலோமீட்டர் நார்த் டூ த ஸ்கூல். ரைட்டா? ஸ்கூல்ல இருந்து 5 கிலோமீட்டர். ஸோ அப்போ இந்த 5 கிலோமீட்டர்ன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இது மேக்னிட்யூட். இது மேக்னிட்யூட். அண்ட் இந்த நார்த் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? டைரக்ஷன். கரெக்ட்டா? டைரக்ஷன். அப்போ எனக்கு மேக்னிட்யூடும், டைரக்ஷனும் வந்துன்னா, அத நான் என்ன சொல்லுவேன்? வெக்டார்ன்னு சொல்லுவேன். அண்ட் இத என்ன சொல்றேன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்றேன். அப்போ வெக்டார்ன்றது டிஸ்பிளேஸ்மென்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஏன் இத ஸ்கேலார்ன்னு சொல்றோம்? ஏன் இத வெக்டார்ன்னு சொல்றோம்ன்ட்டு உங்களுக்கு இப்போ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இன்னும் ஃபர்தரா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க. அதாவது விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள விட்டுருவோம். இந்த எக்ஸாம்பிள விட்டுருவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் போவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாம் இருக்காங்க. மாம்னா மம்மி இருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சைல்டு கிட்ட, "நீ எங்கேயுமே வந்து மூவ் ஆகக்கூடாது. நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். இங்கேயே இருக்கணுன்றாங்க." ஓகேவா? பட் இவன் என்ன பண்றான்னா, குறும்புக்கார பையன். ஸோ அவன் என்ன பண்றான்னா, இப்படி இப்படி சுத்திட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு பச்சை கலர் வேணாம். வேற கலர் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஸோ தட் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்படி இப்படி போயிட்டு சுத்திட்டு, இங்க வந்துட்டு டிவி பார்த்துட்டு, அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. திரும்பி கரெக்ட்டா அவங்க வர நேரத்துல இங்கே வந்து நின்ட்டான். ஸோ அவங்க மம்மி வந்து பார்க்கும்போது, பரவாயில்லையே சொன்ன பேச்ச கேட்கிறானே குட் பாய்ன்ட்டு போயிட்டான். குட் பாய்ன்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? போயிட்டான்னு வருது. மேபி ஃபாதர்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். நமக்கு கான்செப்ட் தானே முக்கியம். ஓகேவா?
பட் ஆக்சுவலா அவன் எங்கேயுமே நகராம இருந்தான். இவங்க சொல்லிட்டு போனது நகராதன்ட்டாங்க. பட் இவன் என்ன பண்ணான்? எங்கெங்க போயிட்டு சுத்திட்டு தான் வந்திருக்கான். பட் கரெக்ட்டான டைம்க்கு வந்துட்டான். ஸோ அப்போ இங்க டிஸ்டன்ஸ் வந்து அக்யூர் ஆயிருக்கு. ரைட்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இவன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ ஃபுல்லா நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு 20 இல்ல 200 மீட்டர். ஓகேவா? 200 மீட்டர் கவர் பண்ணிட்டான். பட் இவன் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, 0. எப்படி 0 டிஸ்பிளேஸ்மென்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல. டைம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. டிஸ்டன்ஸும் சேஞ்சஸ் ஆயிருக்கு. பட் அவன் இனிஷியல் பொசிஷனும், ஃபைனல் பொசிஷனும் ஒரே இடத்துல தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இனிஷியல் மைனஸ் ஃபைனல் தான் டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்லுவோம். பட் இங்க இனிஷியலும், ஃபைனலும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. அதனால வந்து 0. அண்ட் இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இத ரப் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஷிப் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு ஷிப் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா 5 கிலோமீட்டர் இந்த டைரக்ஷன்ல போகுது. அகைன் நான் சொல்லும்போதே எப்படி சொல்றேன்னு பாருங்க. 5 கிலோமீட்டர் டைரக்ஷன்ல போகுது. 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல ஆர் ஈஸ்ட் அண்ட் 5 கிலோமீட்டர் நார்த். ஓகேவா? 5 கிலோமீட்டர் நார்த். இல்ல சவுத் மாரி இருக்கும். பட் நம்ம எக்ஸாம்பிள் தான் சொல்றோம். அண்ட் 5 கிலோமீட்டர் வெஸ்ட். பட் அது ஆக்சுவலா ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் இதுதான். ஓகேவா? அதுக்கு இது என்ன பண்ணுதுன்னா, இப்படி சுத்திட்டு போயிட்டு வருது. இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி வருது. பட் நான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னா, ரொம்ப ஈஸியா போணும்னா, எப்படி போயிடலாம்? 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சவுத் போனாலே எனக்கு வேலை முடிஞ்சுது. கரெக்ட்டா? அதான் ஆனா அந்த ஷிப்புக்கு அது தெரியாது. ஸோ அந்த 3 கிலோமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் என்னன்னா டிஸ்பிளேஸ்மென்ட். அதுதான் என்னன்னா டிஸ்பிளேஸ்மென்ட். இல்ல எனக்கு இவ்ளோ எக்ஸாம்பிள்லாம் வேணாம். ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா, பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? பித்தாகரஸ் தியரம் என்னது? ஆ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அ இங்க ஒரு ஸ்டோர் இருக்கு. ஓகேவா? கிரிக்கெட் விளையாட போறீங்க. கிரிக்கெட் விளையாட போகும்போது, உங்களுக்கு ஒரு பால் வாங்கணும். பால் வாங்குறதுக்காக ஒரு ஸ்டோருக்கு போறீங்க. ஸ்டோர் என்னன்னா இங்க இருக்கு. ஸோ நீங்க டைரக்ட்டா இப்படி போயிட்டு, இப்படி போணும். ஓகேவா? இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவுல ஒரு குறுக்கு சந்து இருக்கு. அந்த குறுக்கு சந்து எப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா நீங்க இருக்கிற இடத்தையும் இப்படியும் கவர் பண்ணுது. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 கிலோமீட்டர், இது 2 கிலோமீட்டர். பட் இது என்னன்னா 4 கிலோமீட்டர். ஸோ அப்போ நீங்க இத கவர் பண்றீங்களே, இது எவ்வளோ மொத்தமா? 5 கிலோமீட்டர். பட் நீங்க டிஸ்பிளேஸ்மென்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ சூஸ் பண்ணும்போது, நீங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 கிலோமீட்டர். அப்போ இது கம்மி தானே! ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் எப்பயுமே டிஸ்டன்ஸ விட கம்மியா தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட் எப்பயுமே டிஸ்டன்ஸ விட கம்மியா தான் இருக்கும். அது இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது எப்பயுமே பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். ஏன்னா டைம பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதாவது 1, 2, 3 கிலோமீட்டர்ன்னு தான் சேஞ்ச் ஆகிட்டு பாசிட்டிவ்ல தான் போகும். பட் டிஸ்பிளேஸ்மென்ட் மேபி நெகட்டிவா இருக்கலாம். எப்படி நெகட்டிவா இருக்குன்னு உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அத தனியா ஒரு கான்செப்ட்டா போடுவோம். ஓகேவா? ஸோ நெறைய எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸி. ஓகேவா? நீங்க ஒரு டவுன் ஏல இருந்து டவுன் பிக்கு போணும். இது ஒரு ஏ, இது ஒரு பி. ஸோ டவுன் ஏல இருந்து நீங்க டவுன் பிக்கு போறீங்க. அப்படி டவுன் பிக்கு போகும்போது ஒரு டாக்ஸிகாரன பிடிக்கிறீங்க. ஓகேவா? ஒரு டாக்ஸிக்காரர் வராரு. ஸோ இப்போ இங்க இருந்து போயிட்டு, அங்க வந்து நீங்க யாரையும் மீட் பண்ணிட்டு போயிட்டீங்க. திரும்பி ரிட்டர்ன் இந்த பாயிண்ட்க்கே வந்துட்டீங்க. இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோ? ஆ 0. டிஸ்பிளேஸ்மென்ட் 0. நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின். இந்த டாக்ஸி டிரைவர் ஒரு உங்க பெர்சன் அதாவது உங்களுக்கு கண்டிப்பா அமௌண்ட் வாங்குவாரு. கரெக்ட்டா? எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாரு. பட் அது எத வச்சு வாங்குவாரு? நீங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வச்சு வாங்குவாரா? டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சு வாங்குவாரா? ம். டிஸ்டன்ஸ வச்சு தான் வாங்குவாரு. ஏன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 20 கிலோமீட்டர்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு ட்ரிப்பு அதாவது இந்த ஏ டூ பி வர்றதுக்கு ஏ டூ பி வர்றதுக்கு 2 கிலோமீட்டர். ஓகேவா? அண்ட் பி டூ ஏ போறதுக்கு 4 கிலோமீட்டர். மொத்தமா அவன் 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கான். ஐ மீன் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க டாக்ஸி டிரைவர் கிட்ட போயிட்டு, "யோவ் ஏத்தி விட்ட இடத்திலேயே தான் என்ன இறக்கி விட்டுருக்க. ஓகேவா? நான் எப்படி உனக்கு காசு தர்றதுன்னு?" அவர்கிட்ட நீங்க கேட்க முடியாது லாஜிக்கலா. ஓகேவா? ஏன்னா நீங்க சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மென்ட் படி நான் 0 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கேன். பட் டிஸ்டன்ஸ் படி நான் 4 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த டாக்ஸி டிரைவர் பிசிக்ஸ் படிச்சுட்டு என்ன மாரி இருந்தாருன்னா, அவர் திரும்பி உங்கள கொஸ்டின் கேட்பாரு. தம்பி டிஸ்பிளேஸ்மென்ட்க்குனா நான் காசு வாங்கல. டிஸ்டன்ஸ்க்கு தான் காசு வாங்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா காசு எடுத்து வையும்பாரு. ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். டவுட்ஸா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப்.